ஏய் எப்பா நந்தி சாட்டேடி கொடுக்க வார்த்தை போட்டவனே அவன் அடிக்கான். ஐயா சாட்டேடி போட்டார், சாட்டேடி மானிட பேருக்குள்ளே போகுது, அடி கொடுக்குற குடுப்பில் கருப்பு ஆடை பூரா வீசிட்டு பறக்க போகுதுன்னு அவன் அடிக்கான். உச்சரிப்பு காலம் கணக்கிலே வந்துட்டான். ஒரு வாயில்லாத ஜீவன் உச்சரிப்பு. எப்பா சாட்டேடி கொடுத்தாச்சு, நாய்க்குட்டி பூரா இப்போ தப்பிச்சிருச்சு. இப்போ ஆடு மாடு கோழி பறவைகளை காப்பாற்றணும், அதை அடித்து திங்க கண்டார ஒளிமை. இந்த கண்டார ஒளிமை அதுவும் பாசமாக தான் இருக்கும். ஆடு மாடு கோழி பறவை எல்லாமே பாசமாக இருக்கும். இந்த கண்டார ஒளிமை இராணுவ வானரப்பட வரையில் பூரா ஆடு மாடு அறுக்கிறவனை முக்காடு தொப்பி தாடி இந்து மதத்தை திங்கான். முக்காடு தொப்பி தான் அறுக்கான், அறுத்து விற்பனையில் உட்காந்துருக்கான். அடுத்து பாதராக இருக்கிறவன் செதறிச்சு வாங்கி தின்னுட்டு என்னையும் பாரு ஒன்றையும் பாரு குண்டியை தூக்கி ஆடிட்டு போகிறான். அப்போ பழுக்க வச்சு புடுக்கலையும் குண்டி ஆசானத்துலையும் சொருவி தேய்ச்சிருவான். வானரப்பட டைம் வரையில் எல்லாம் கேட்டுக்கோடா. உயிர் பலி சிட்டி கிராமத்தை தின்னு நாக்கரன்னே தோலில் தூக்கி போட்டு போகிற கண்டாரவழி உங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே தூக்கி போடாத நிலைமையில தானே பூரா ஆடு மாடு கோழி பறவையில் அடித்து திங்க. அறுத்து தின்னுட்டு பாரு பூரா தமிழ்நாடு பூரா அரசியலாகி கொட்டு மேலே அடித்தவொடனே நாக்கை இழுத்து விட்டு பெண் ஆணுமா லோலோ 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 ஊழையிட்ட மாதிரி கழுது ஆக்கங்கட்ட கழுதையாக ஆடிக்கிட்டு அலையுது. இப்படிதா உன் உயிர் வாழ 3 வேளைக்கு திங்க ஒரு குடும்பத்தார் விவசாயத்தங்கடா விட்டியா. கண்டார் வலிமை குடுக்கிற குடும்பில் துவைச்சி எடுக்கணும். பூரா அரசியல்வாதி கூத்தடிக்கான். இது பூரா ஜனநாயக ஓட்டு முத்திரை போடுறது புளுத்தியே கூத்தடிக்க கடா பூமியை கொடுத்துருக்க. கண்டார் வலி குடுக்கிற குடும்பில் ஆணுக்கு பெண்ணுக்கும் குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்றான். முக்கால் சேர்த்து என்னப்பா என்னமோ கேட்டேன். ஆமாப்பா நேற்று எல்லா படையை போயிட்டோம். இவன் ஈஸ்வர ரதத்தில் மேலே படுத்திருக்கான். குட்டுக்கிற குட்டு பார்த்தால எல்லாம் குர்றா அப்படின்னு கணக்கு அங்கேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீதிமன்ற கோர்ட்டில் ஒரு குட்டு போய் நான் உச்ச நீதிமன்றத்தில் சும்மா அடி தோச்சி விடுங்கடான்னு கணக்கு கொடுத்துட்டான். அடி வைத்தா உள்ள வெரைட்டி அடி சாட்டி அடி உச்ச நீதிமன்றத்தில் வெரைட்டி சாட்டி அடி. இப்போ நீதிபதியிலிருந்து வழக்கறிஞர் வரைக்கும் அங்கே மூஞ்ச தொங்க விட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா தாக்கல அடி உழுது முதுல என்னடா மண்டையில் கொட்டு உழுதுன்னு பார்த்து கொண்டே இருக்கான். சாமி அடியில் சாமி குடுக்கிற குடுப்பில் முது தோல் பிரிஞ்சு போவோம். ராஜ்கால் அங்கேருந்து கணக்கு எடுக்காமல் பூரா எல்லா மாநிலத்தையும் காலை கையை தோலை தூக்கி போட்டாலே தான் கண்டார ஒளிமை. பூரா அரசியல்வாதி பாரு இப்போ தமிழ்நாடும் டெல்லி ஊடாலப்பட்ட மாதிரி இந்த மதையான மாதிரி உட்காந்துருக்கான். சட்டப்பேரவையில் உட்காந்து தட்டு தான் வீசு தான் கண்டாரி குடுக்கலையும் குண்டிலையும் வந்தால் ஏற்றி வச்சுட்டு தின்னுட்டு கழிக்காம பாரு ஏற்றி வச்சு சொருகத்தான் தூக்கி எறியணும். அப்போ தான் ஜனநாயக ஓட்டு முத்திரை புளுத்தியை போடுறவன் ஒழுங்காக விவசாயம் பண்ணி நம்ம குடும்பத்தில் விவசாயம் பண்ணி சாப்பிடுவோம்னு ஒழுங்காக போவான். முக்கால் சத்தியம் சட்டப்பேரவையில் ஆடையதே கண்டார் வலிமை. உங்களுக்கு நாடகமான ஆடிக்கிட்டே நாடகம் குண்டிலையும் புடுக்கலையும் தான் சூடு வச்சு தேய்ச்சி போடுவோம். 234 தூக்கி அடிக்கல வந்தாலும் புடுக்கலையும் குண்டிலையும் சூடு வைக்கணும்ப்பா. என்னப்பா நந்தி இருறா அதுக்கு தாண்டா உட்காந்துருக்கான். ஈசன் டெல்லியில் உட்காந்துட்டான். எல்லாம் இராணுவ வானரப்படையை பூரா எப்படி கணக்கு பண்ணணும், எப்படி இவனுங்களை உள்ளே தள்ளணும், எப்படி இந்த கண்டார வலிமை டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பூரா அரசியலை காலை 2 பிளந்து வைக்கா தலை சூடு வைக்கணுங்கிற கணக்கில் உட்காந்துருக்கான். டெல்லி எப்போ டெல்லியில் உட்காந்துட்டான்ப்பா. ஈஸ்வரன் டெல்லியில் உட்காந்து அவனுக்கு தூக்கம் கிடையாது. அவனை உட்காந்து டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் குடுக்கிற குடுப்பில் தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றத்தில் அலற விடணும் அப்படிங்கிற கணக்கில் உட்காந்துட்டான். டெல்லி இப்போ பிடிச்சான்ப்பா. அடி துவைச்சி விட்டு அடிக்கணும். கண்டார் வலிமை காலை 2 பிளந்து போய் ஓட்டிக்கிட்டே தான்ப்பா.